2 தொடங்கி 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து நாம் தியானத்திற்கு நேரம் கடந்து செல்வோம். பரிசேயர் அவரிடம் வந்து, புருஷன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று அவரை சோதித்து கேட்டார்கள். அதற்கு அவர், மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அவர்கள், தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். சிருஷ்டிப்பு முதல் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு நீங்குவான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக மீண்டுமாக உங்கள் நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். தேவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, அதனுடைய வாழ்வில் பல ஆண்டவரே நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் ஆண்டவரே சமாதானமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வருகிறோம். அதை இன்னும் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை எங்களுடைய இருதயங்களில் எழுதி கொண்டு அதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சிக்க உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கடந்த வாரத்துல நம்ம என்ன தியானித்தோம்? கடந்த வாரத்தில் நான் இல்லை தான் கேட்டேன். இடரல் உண்டாக்குகிறவர்களுக்கு எந்திரிக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் போடுவது நலமாயிருக்கும். எதற்காக அந்த கான்டெக்ஸ்ட் அல்லது எதற்காக இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார்? ஒரு மனிதனுடைய வாழ்வில் விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அப்படி அந்த விசுவாசத்திற்கு கேடு தருகின்ற அல்லது அந்த விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கின்ற மனிதர்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவன் கழுத்தில் எதிரை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ நம்முடைய விசுவாசத்திற்கு எது எல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்துல நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தொடர்ந்து இந்த நாள் இயேசு கிறிஸ்து மிக ஒரு அழகான ஒரு பாடத்தை இன்றைய சூழலில், அதாவது அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் நீடித்திருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அழகான ஒரு படிப்பினையை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், திருமணமும் குடும்ப உறவுகளை குறித்து இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது கடவுளின் வெளியேறப்பெற்ற பரிசான குடும்பமும் திருமணமும் மற்றும் உறவுகளை நாம் பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். கடவுளின் வெளியேறப்பெற்ற குடும்பம், திருமணம் மற்றும் உறவுகள், இதை எல்லாவற்றையும் பாதுகாக்க இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். அதுதான் இந்த நாளுக்குரிய பாடமாக நமக்கு மார்க் நற்செய்தி நூலார் தந்திருக்கின்றார். முதலாவது பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய வடிவமைப்பில் குடும்பமும் திருமணத்தின் தூய்மையும். கடவுளுடைய வடிவமைப்பில் குடும்பமும் திருமணத்தின் தூய்மையும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாரமும் சீடர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்து வருகின்றார். அதைத் தொடர்ந்து மீண்டுமாக அவர் யோர்தான் நதிக்கு செல்கின்றார். அப்படி போகின்ற சமயத்துல மறுபடியும் மக்கள் அனைவரும் அவரிடம் ஓடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்.
இப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வழக்கம் போலவே பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை சோதிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பரிசேயர்களுடைய பணியே இதுதான். அப்போ போதகர்களுக்கு இயேசுவின் காலத்திலே இப்படிப்பட்டதான பிரச்சனை இருக்கிறது. எப்படி? எல்லா திருச்சபைகளிலும் போதகர்களுக்கு ஒரு பிரச்சனை. எப்படி? திருச்சபை மக்கள் மூலமாகவோ அல்லது திருச்சபையில் இருக்கின்ற நபர்கள் மூலமாகவோ அன்றையிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிரச்சனை. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிரச்சனை என்றால் நமக்கும் இந்த நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வழக்கத்தின் போலவே ஒரு போதகராக, ஒரு ஆயராக, ஒரு நல்ல ஆசிரியராக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல காரியங்களை மக்களுக்கு அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற சமயத்துல பரிசேயர்கள் அவருடைய பணியை என்னது? குற்றம் கண்டுபிடிப்பது, குறைகளை கண்டுபிடிப்பது. இது எல்லா இடத்திலும் காணப்படுகின்ற ஒரு செயல், ஒரு விஷயம். ஆகவே அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலைகளும், அன்றைக்கு இருந்த அந்த பிரச்சனைகளையும் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆகவேதான் பரிசேயர்கள் யாருமே கவனிக்கிற மாதிரி இல்லையே. கொஞ்சம் கவனிக்க முக்கியமான ஒரு பகுதி. பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்துல ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதாவது, புருஷன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா அல்லது விவாதத்து செய்வது நியாயமா? அந்த வார்த்தை அழகாக பொருந்தும். விவாதத்து செய்வது நியாயமா என்று இயேசுவிடம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவை அவர்கள் சோதிக்க வேண்டும் அல்லது சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்டதான அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த பதில், அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் அது நிலைத்து நிற்கின்ற ஒரு பதிலாக காணப்படுகிறது. எப்படி என்றால், யூதர்களுடைய முறைப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் 2 முறை அவர்களுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது ஷம்மா பள்ளி திருமணம், இன்னொன்று ஹில்லால் பள்ளி திருமணம். இந்த ஷம்மாய் பள்ளி திருமணம் என்பது அவர்களுக்கு பிடித்தால் அல்லது அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தள்ளிவிடுவார்கள் அல்லது விவாதத்து கொடுத்து விடுவார்கள். இந்த ஹில்லல் என்பது ஒரு புருஷனுக்கு தன்னுடைய மனைவி செய்வது பிடிக்கலையோ அல்லது அந்த மனைவி தோற்றம் பிடிக்கவில்லை என்றால் அல்லது அவர்கள் ஏதாவது தவறானது செய்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? விவாதத்து கொடுத்து விடுவார்கள். இப்படி யூதர்களுடைய வாழ்க்கையில் அந்த முறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு தோராவில் என்ன மோசே சொல்லுகிறார்? தோரா என்றால் தெரியல. தோரா என்றால் என்ன? முதல் 5 புஸ்தகம், அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புஸ்தகங்கள் தான் தோரா. இந்த தோராவின் சட்டத்துல உங்களுக்கு மோசே என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லது மோசே உங்களுக்கு என்ன சொன்னார் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை கேட்கிறாங்க. அப்ப பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள்? தள்ளுதரிசிக்கு அன்றைய காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, மோசேவின் காலத்துல தள்ளுதரிசிக்கு, அதாவது ஒரு புருஷனுக்கு அந்த மனைவி பிடிக்கவில்லை என்றாலும் அந்த மனைவி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் என்ன செய்யலாம்? தள்ளுதரிசிக்கு கொடுத்து அந்த மனைவியை என்ன செய்யலாம்? விவாதத்து செய்து விடலாம் என்று இவர்களுக்கு மோசே சொல்லியிருக்கிறார் என்று பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்துல சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுகிற சமயத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க, மோசே விவாதத்து கொடுத்தது அவர் கட்டளையாக கொடுக்கவோ அல்லது உங்களை ஊக்குவிக்கவோ இல்லை, மாறாக அவர் என்ன செய்கிறார்? வெறுமனே அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு சும்மாவை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை என்ன செய்திருக்கிறார்கள்? இதை கட்டளையாகவும் இது பிரமாணமாகவும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் தள்ளுதரிசிக்கு கொடுத்து அவர்கள் என்ன செய்யலாம்? மனைவிகளை தள்ளிவிடலாம், விவாதங்கள் செய்து விடலாம். இப்படிப்பட்டதான ஒரு மூட நம்பிக்கையும் ஒரு தவறான செயல் நோக்கத்தோடு அந்த பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இயேசு அழகான ஒரு படிப்பினை
சொல்லிக் கொடுக்கிறார். அது என்னது? அவர் என்ன செய்கிறார்? இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்? இயேசுவுடைய திருமணத்தின் நோக்கத்தையும் திட்டத்தையும் சொல்ல விரும்பாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனித இருதயத்தின் கடின கருத்தினாக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அவர்கள் இயேசுடைய கட்டளையையும் அவருடைய உபதேசத்தையும் சொல்ல விரும்பாமல் அதை சொல்லக்கூடாது என்பதற்காக மாறாக என்ன செய்கிறார்கள்? மோசே எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அப்படி சொல்லி இருக்கிறார். ஆகவே அது உங்களை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ அல்லது நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம் என்பதற்காகவோ மோசே சொல்லவில்லை. உங்களுடைய கடினம், இருதய கடினம், உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை வைத்து அவர் வெறுமனே அப்படி சொல்லியிருக்கிறார். சும்மா சொல்லியிருக்கிறார். அதை இவர்கள் வாழ்வில் உண்மையாகவே இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த பரிசேயர்கள். அப்போ திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு என்னது? ஒரு ஆசீர்வாதம். திருமணம் என்பது கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆகவேதான் கடவுளுக்கு திருமணத்தை குறித்து இப்படிப்பட்டதான உறவுகளையும் குடும்பங்களையும் குறித்து அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த பாவம் மற்றும் மனித இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அவர் இப்படி சொல்கிறார். மார்க் 10:5. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். அப்போ மோசே அவர்களுடைய கடினத்தின் இருதயத்தை உணர்ந்து அவர்கள் இருதயத்தை என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வெறுமனே இப்படிப்பட்டதான கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பண்பாடுகளே, அப்போ இந்த திருமணம் என்பது, இந்த குடும்பம் என்பது, இந்த உறவு என்பது மிகப்பெரிய ஒரு சாக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இப்படிப்பட்டதான ஒரு திருமணமும் குடும்ப உறவுகளும் எல்லாருக்கும் அமைந்து விடாது. அப்போ இந்த திருமணத்தை நாம் எப்படி நாம் கையாளுகிறோம், அல்லது குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், கணவன் மனைவிக்கான அந்த உறவை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மிக முக்கியமாக வலியுறுத்துகிறார். அப்போ அமெரிக்காவில் 1910 அந்த சமயத்துல அமெரிக்காவில் இந்த விவாகரத்து அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கின்ற பொழுது 10% தான் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த விவாகரத்து இருக்கிறது 1910. அப்படியே 2010 வருகின்ற பொழுது 50% விவாகரத்து அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, பாதிக்கு பாதி அமெரிக்காவில் அந்த நிலைமை என்றால் நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இப்பொழுது நாம் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அங்கு 80 அல்லது 70 விழுக்காடு நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய இந்த விவாகரத்து தான் இருக்கும். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வக்கீலிடம், அவர்கள் சொல்லுகின்ற கருத்து இதுதான். நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப எதற்காக நாம் இந்த வேதத்தை தியானிப்பது? எதற்காக ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கு அமர்ந்து கொள்வது? எதற்காக நாம் தியானிக்கிறோம்? நீதிமன்றத்துக்கு செல்வதா, அல்லது குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுத்துவதா, அல்லது திருச்சபையில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறதா? இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு கடவுள் அவரை அழைத்திருக்கிறார்? இல்லை, அவர் அழைத்தது நோக்கமே வேற. திருமணம் என்பது அந்த குடும்ப உறவை ஏற்படுத்தி பிள்ளைகளை கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் அந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்கிறார் கடவுள். இப்படிதான் ஒரு திருமணம், இப்படிதான் நாம் வாழ வேண்டும், இப்படிதான் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். அப்போ கடவுள் எதற்காக சொல்கிறார்? ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை என்ன செய்கிறார்கள்? பெருகி செய்கிறார்கள். பண்பாட்டவர்களே, இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் ஒரு மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல. அப்போ அந்த திருமணத்துடைய நோக்கத்தை நாம்
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த திருமணம் என்பது ஒரு தெய்வீக நோக்கம். இந்த தெய்வீக நோக்கத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், சரியாக அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுள் மனிதரை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார். இது நிமித்தம் மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். நீங்க வேண்டும், தன் தகப்பனோடையும் தன் தாயோடு நீங்கி தன் மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் தனியாக தன்னுடைய குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்போ குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதற்காக தான் மனிதனை செய்வது தன் தகப்பனையும் தாயை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் திருமணம் என்பது. அது வெறுமனே ஒரு காரியம் அல்ல, அது வெறும் ஒரு ஒப்பந்தம் அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் ஆண்டவரோடு ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவருடைய வருகையின் மாத்திரம் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக திருமணம் ஆனவர்களுக்கு ஏண்டா திருமணம் செய்தோம் என்று கவலை, திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று ஒரு கவலை. அது எப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் விபரீதம் தான். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்போ இந்த திருமண பந்தத்தை, இந்த திருமண உறவை, இந்த திருமண குடும்பத்தின் உறவுகளை யார் இணைக்கிறது? கடவுள் இருக்கின்றார். எதற்காக இருக்கின்றார்? அப்போ இந்த திருமணம் என்பது தெய்வீக நோக்கம். அப்போ இந்த விவாகரத்து அல்லது மனைவியை தள்ளிவிடுவது அல்லது மனைவியை வேண்டாம் என்று சொல்வது என்ன செய்கிறதா? அது தெய்வீக நோக்கத்தை சீர்குலைக்கிறது, தெய்வீக நோக்கத்தை பிரிக்கிறது. அப்போ திருமணம் என்பது ஒரு தெய்வீக நோக்கம். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ காலகாலமாக பாரம்பரியமாக ஒரு வயது வந்துவிட்டால் ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார் என்பது நோக்கம் அல்ல. அதற்கு பின்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இதற்காக தான் திருமணம், இப்படிதான் திருமணம். அப்ப இந்த திருமணத்தை யார் ஏற்படுத்துவது? கடவுள். எங்கே ஏற்படுத்துகிறார்? தொடக்க நூலிலே ஏற்படுத்துகிறார். அவர் தொடக்கத்திலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தொடக்க நூலில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த திருமணத்தின் பந்தத்தை ஏற்படுத்துகிறார். பண்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக நோக்கத்தை நாம் சீர்குலைப்பதும் பிரிப்பதும் பிரிந்து வாழ்வதும் அது அவருடைய திட்டத்தை என்ன செய்கிற நிறைவேற்றுவதில்லை. மாறாக அவருடைய கட்டளைக்கு நாம் எதிராக செயல்படுகிறோம். அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்போ திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? அன்பு, பரஸ்பரம், விட்டு கொடுத்தல், அன்பு செய்தல். அப்போ இப்பேற்பட்ட காரியங்கள் தான் திருமணம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவர் பேர் ஒருவர் அன்பாயிருப்பது, அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை நாம் தாங்குவது, இதுதான் ஒரு திருமணத்தினுடைய பந்தமாக இருக்கிறது. ஆகையால் திருமணம் என்பது கடவுளால் நிறுவப்பட்ட ஒரு புனிதமான நிறுவனம். அப்ப அந்த புனிதமான நிறுவனத்தை நாம் லேசாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை நாம் அசட்டியாக நினைத்து விடக்கூடாது. ஆகவேதான் கடவுள் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய மக்களுக்கு தருகிறார். ஒரு மனிதனை உருவாக்கி இவருடைய விழாவிலிருந்து அந்த மனுஷியை உருவாக்கி, அப்போ ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளிலும் நாம் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதிக்கு மட்டும் இந்த குறைச்சல் இல்லை. என்னங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அதுக்கு முன்னாடி பிரிக்கிறாங்க நிறைய பேர். அப்ப அது நாம் சொல்கிறது கடவுள் சொல்லிய சங்கதிக்குண்டாக சொல்கிறோம். மரணம் நம்மை பிடிக்கும் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போமா?
ஒன்றாக இருப்போமா? பண்பாளர்களே, வெறும் நாம் அது வார்த்தையாக ஏதோ நம்முடைய திருமண ஆசைக்காக, வெறும் நம்மளுடைய உடல் உறவுக்காக மாத்திரம் அதை நாம் நினைத்து விடக்கூடாது. திருமணம் என்பது எப்படி நாம் உடல் அளவில் ஒன்று செல்கிறோமோ அதே போலதான் உள்ளத்தின் அந்த உள்ள தன்மையிலும் நாம் ஒன்றியிருக்க வேண்டும். அதுதான் திருமணம். அதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கிறதா? கணவனுடைய மனைவியுடைய அந்த எண்ணங்கள், இதைதான் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அநேக மக்களுடைய வாழ்வில் இது பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கும் சென்றாலும் நாம் பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை, சந்தேகம். இந்த சந்தேகம் என்ற அந்த நோய் வந்துவிட்டால் நாம் வாழ முடியாது. அப்போ இப்பேற்பட்டதான பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளிடத்துல அன்பு செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தாக்க வேண்டும். ஆகவேதான் கடவுள் ஒரு மனுஷன் தனியா இருப்பது நல்லது என்று ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணியை உண்டாக்குகிறார். ஒவ்வொரு திருமண பத்திரிகையில் என்ன பண்ணுவாங்க? இது கர்த்தரால் உண்டான காரியம். உண்மைதான், இது கர்த்தரால் உண்டான காரியம். ஆனால் நாம் அதை படி வாழ்கிறோமா? இது கர்த்தரால் உண்டான காரியம் என்று நாம் நினைத்து வாழ்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சாம்பார் ஒழுங்கா வைக்கல என்ன பண்ணாங்க? அந்த மனைவியை விவாகரத்து தேடி போறாங்க, அடித்துக் கொள்கிறது. இது எல்லாம் ஒரு காரணம். எதற்காக? அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக, விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, கடவுளுடைய தெய்வீக நோக்கத்தை நாம் சீர்குலைக்க கூடாது. அப்போ ஒரு கணவனும் மனைவியும் எப்படி அவர்கள் இணைகிறார்களோ அதே போலதான் நாம் அவர்கள் உள்ளளவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். வெறுமனே நாம் வாழ்வது ஒரு திருமண வாழ்க்கை அல்ல, கடவுளுக்கு பிரியமாக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கணவனும் மனைவியும் சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நாம் துதிக்க வேண்டும். அதுதான் தெய்வீக ஒரு நோக்கம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் சரியாக முறையாக அவர்கள் வாழ்ந்தால் கடவுள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார்கள். சங்கீதம் 128 அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? உன்னுடைய மனைவி வீட்டோரத்தரும் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார்கள். பாருங்க, அந்த திராட்சை கொடி அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அப்போ உன்னுடைய மனைவி எப்படி இருப்பான்? திராட்சை கொடி போல, கொடியை போல இருப்பான். உன் பிள்ளைகள் ஒளிய உன் பந்திய சுற்றும் ஒளிவு வர கட்டுகளை போல இருப்பார்கள். அப்போ எப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் அது யாருக்கு தருவார்? இவ்விதமாய் கடவுளுக்கு பயப்படுகிற புருஷன், இந்த கடவுள் பயப்படுகிற புருஷன் என்று எழுதியிருப்பார்கள். இவ்விதமாக கடவுளுக்கு பயப்படுகிற புருஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அன்பானவர்களே, பாருங்க, அவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கின்றார். 128வது சங்கத்தில் ஒவ்வொரு திருமண காரியங்களிலும் என்ன செய்வார்கள்? கணவன் மனைவிக்கு பரிசாக வெளியேறப்பட்டிருந்த வேதாமத்தை பரிசளிப்பார்கள். அதோடு சேர்ந்து இந்த 128வது சங்கீதத்தை வாசிப்பார்கள். அப்போ சியோனிலிருந்து கர்த்தர் உடைய ஆசீர்வதிப்பார்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். அப்ப அந்த எருசலேமின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயந்து மனைவிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பாய் இருக்க வேண்டும். மனைவியை தள்ளிவிடுவதல்ல, மனைவியை விவாகரத்து செய்வதல்ல, அது கடவுளுக்கு ஒரு பிரியமான காரியம். அப்போ கடவுள் நம்மை பாருங்க, அந்த ஆசீர்வாதம் கொடுத்து இயேசு மீட்பராக அநேக மகன் மற்றும் மகள்களை மாற்றி தர செய்கிறார். எபிரேயர் 2:10 தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு
அநேக பிள்ளைகளை அவருடைய மகிமைக்குள்ளாக என்ன செய்கிறார்? மாற்றி வருகிறார், சேர்க்கிறார், அவர்களை கொண்டு வருகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறார். எபிரேயர் 2:11-12 வாசிங்க. பரிசுத்தம் செய்தவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்றும் சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. அப்ப பாருங்க, கடவுள் நம்மளை சகோதர சகோதரிகளாக அழைக்கின்றார். முதலாவது என்ன செய்கிறார்? பிள்ளைகளாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதற்கு பிறகு அநேக பிள்ளைகளை அவருடைய மாட்சிமைக்குள்ளாக கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார்? எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? சகோதர சகோதரிகளாக அவர் அழைக்கின்றார். பாருங்க, அப்போ தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாக, சகோதரனுக்கு சகோதராக, சகோதரனுக்கு சகோதரிகளாக, அப்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அப்படி நம்மளை அவர் என்ன செய்கிறார்? அன்பு செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நேசிக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆண்டவரை தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பற்றி கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த திருமணத்தினுடைய ஒப்பந்தத்தை அல்லது இந்த திருமணத்துடைய பந்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு நிலையான, ஒரு சமாதானமான வாழ்வு எடுத்து செல்ல முடியும். நாம் புரிதல் இல்லாவிட்டால், கடவுளை நாம் கேட்காவிட்டால், நம்முடைய வாழ்வு என்ன செய்யணும்? சீர்குலைந்து போய்விடும். அப்போ இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும்? திருமணம் என்பது எதற்காக? இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன? இந்த திருமணத்துடைய உறவுகள் என்ன? இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இது எல்லாம் சொல்லிவிட்டு மீண்டுமாக பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? சீடர்கள் அவரிடத்துல ஒரு வீட்டுக்குள்ளாக போய் இதை மறுபடியும் விசாரிக்கிறார்கள். என்னென்ன இந்த காரியத்தை எங்களுக்கு திரும்பவும் சொல்லும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கடுமையாக அவர்களை தாக்குகிறார், விமர்சிக்கிறார். எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாதம் செய்தால் நான் என்ன செய்தாயிற்று? அவளுக்கு விரோதமாய், அதாவது அவருடைய மனைவிக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்தாயிற்று. எவராகிலும் ஒரு கணவனுக்கு விரோதமாய் வேறொரு கணவனை விரோதம் செய்தால் அந்த கணவனுக்கு என்ன செய்தார்? விபச்சாரம் செய்தாயிற்று என்று கடவுள் விமர்சிக்கிறார், கடுமையாக தாக்குகின்றார். இப்ப பாருங்க, முதலாவது திருமணத்தினுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டு இந்த தவறை செய்தால் நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள் என்று கடவுள் நமக்கு பெயர் சூட்டுகிறார். எப்படி நாம் வேறொரு திருமணத்தை செய்தால் அல்லது தம்முடைய மனைவியை விவாகம் செய்துவிட்டு தள்ளிவிட்டு வேறொரு மனைவியை மணந்தால் என்ன செய்து? விபச்சாரம் செய்தாயிற்று. ஆகவேதான் அந்த 6வது கட்டளையும் 9வது கட்டளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை அயலானுக்கு மனைவியை என்ன செய்யக்கூடாது? இச்சையாதிருப்பாயாக. பாருங்க, இப்பேற்பட்டதான ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கட்டளை பிரகாரமாக தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ உறவு. நாம் எப்படி இருக்க வேண்டும்? பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய நோக்கமாக இருக்கும். அதற்காக தான் கடவுள் நம்மளை படைத்தார். ஆகவேதான் அவர் படைத்தது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு நாம் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார் இருக்கிறார். அவர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார் என்று நாம் தவறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவர் என்னதான் கிருபையாக, நான் என்ன சொல்றாரு? நான் கிருபையுள்ள கடவுள். எதில் சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு நான் எரிச்சல் உள்ள கடவுள். அப்போ அவர் எரிச்சல் அடைந்தார் என்றால் நாம் நிலை நிற்க மாட்டோம். அப்போ அவருடைய கிருபை நிமித்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. இந்த கிருபை காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்தில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கின்றோம். அந்த வார்த்தை
என்ன சொல்கிறது? அது வார்த்தை அல்ல, அது வாழ்வு. அது மாத்திரமல்ல, வார்த்தையை நாம் படிக்க கூடாது, அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய நோக்கங்களை. அது வெறும் வார்த்தை தான், ஆனால் அதற்குள்ளாக அடங்கியிருக்கின்ற அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் இந்த வாழுகின்ற இந்த திருமண வாழ்வில கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். கணவன் மனைவிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? அன்பா இருக்க வேண்டும். மனைவி தன்னுடைய புருஷனிடத்துல, தன்னுடைய புருஷனிடத்துல எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த இரண்டு புரிதல் இருந்தாலே நம்முடைய திருமண வாழ்வு எப்படி இருக்குமா? அழகாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த திருமண வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அப்போ மனுஷன் இணைத்ததை கடவுள் இணைத்து, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். அவர் நம்மளை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எங்கு போகிறோம், யாருக்கு பேசுகிறோம், எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். என்னுடைய உள்ளீடுகளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். அப்போ நாம் லேசாக எண்ணிவிடக் கூடாது. திருமண வாழ்க்கையில ஒரே போதுதான் நடைபெறும் இந்த திருமண வாழ்வு. அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமணமாக இருக்க வேண்டும். அந்த திருமணத்தை அநேக மக்கள் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? கடவுள் ஆசீர்வதித்தால் அது எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த திருமணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைக்கு நாம் பயந்து அவருடைய வழியில் நாம் நடந்தோமானால், அல்லது அவருடைய வழியில் நாம் சரியாக சென்றோமானால் நிச்சயமாக என்ன செய்வார்? கடவுள் நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளை செல்வங்களை கொடுப்பார். அவர் என்ன செய்யறதில்லை, மலடிகளை அவர் கைவிடுவதில்லை. அப்போ கடவுள் யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன எப்படி பெறலாம்? எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அநேக மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது. திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று. ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தை கடவுள் எப்படி செய்கிறார்? ஆபிரகாமுக்கு 99 வயசுல செய்கிறார்.